மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களுக்கும் விளக்கம் கேட்டு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்களில் 4 பேர் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைத்தனர். அவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் சபாநாயகர். மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களில் 25 பேரில் 21 பேர் தகுதி நீக்க நடவடிக்கை கைவிடப்படுவதாக ஏற்கனவே சபாநாயகர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று 7 நாட்களில் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருக்கிறார் சபாநாயகர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், சபாநாயகர் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார். என்ன கேட்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக அதிமுக சார்பில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்துல வாக்களித்திருந்தார்கள். அதிமுகவினுடைய கட்சிக்கு எதிராக, அதாவது அதிமுக தரப்புல எதிர்த்து வாக்களித்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சபாநாயகரிடம் புகார் மனு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட அந்த வாக்களித்த நாட்களிலிருந்து 15 நாட்களுக்குள் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரி, அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருடைய உத்தரவை மீறி சபாநாயகருக்கு வாக்களித்த 15 நபர்களுக்கு 15 நாட்களுக்குள்ள மன்னிப்பு கோரியதன் காரணமாக 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் சபாநாயகர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில மீதம் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்து பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகார் மனு என்பது தொடர்ந்து நீடித்து வந்தது. அந்த புகார் மனு மீது சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி இந்த நிலையில 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சபாநாயகர் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கு விளக்கம் அளித்து பதிலளிக்க வேண்டும் என்று சபாநாயகர் தரப்பிலிருந்து அந்த 4 ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சந்தானம், நிச்சயமா இந்த 4 பேர் மீதான நடவடிக்கை அப்படிங்கிறது சபாநாயகரோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. இருந்தாலும் இந்த 4 பேரும் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகால இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய இந்த இடத்துல ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கு. சபாநாயகரோட நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருக்கு. நிச்சயமா 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்துல ராஜினாமா செய்த பின்பு இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த புகார் மனுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய கொறடாவினுடைய உத்தரவை மீறி வாக்களிக்கும் பட்சத்துல அந்த உறுப்பினருடைய பதவி என்பது பறிபோக வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது பறிபோகும். தற்போது அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஏற்கனவே அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி இருக்கிறது. எனவே தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டு 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பக்கூடிய நிலையில் பதில் வந்த பின்பு இது தொடர்பாக சபாநாயகர் முடிவெடுத்து அவர் அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தானம். மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம்